இப்போ 2 அணிகள் போட்டி போடுது. காங்கிரஸ் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தருகிறோம்னு சொல்லிட்டு, சிபிஎம், சிபிஐ மாதிரி கட்சிகள், விசிக மாதிரி கட்சிகள்லாம் ஆதரவு நிலைப்பாட்டுக்கான கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மதச்சார்பற்ற சக்தியாக விஜய் திகழணும், அவர் பாஜகவின் பக்கம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆதரவு தரலாம் என்கிற ஒரு மனநிலையில் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும்னு அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கோரிக்கையை வந்து தாவேகா வந்து ஏற்குமா? இந்த ஒரு கேள்வியும் வந்து இப்போ எழுப்பப்படுதுல. இது மாதிரி பல நெருக்கடிகளை தருவாங்க. அப்போ இந்தியை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும். இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து இந்தி திணிப்பை வந்து விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னா பெரிய இன்னொரு மொழி போராட்டத்தை அவர்கள் தொடங்குவார்கள். இப்போ காங்கிரஸை தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதே மாதிரி பாமக, விசிக, இவங்க 3 பேர்ல யார் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, எல்லாருமே போனாதான் அவரை காப்பாற்ற முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி தாவேகாவோடு போய்விட்டால் திடீர்னு ஏதாவது ஒரு பாஜக சொல்கிற திட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா என்ன செய்வாங்க? காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வருவாங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன செய்வாங்க? எதிர்த்து வெளியில் வருவாங்க. அது அப்போ வாபஸ் பெறுகிற போது இவங்க ஆட்சி ஆட்டம் காணும் போது என்ன செய்வாங்க? அதிமுக உள்ள போவாங்க. திமுகவுடைய முதுகில் வந்து காங்கிரஸ் குத்திட்டாங்கன்னு இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 10 சீட் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்கல்ல. இந்தியா கூட்டணியிலே தார்மீகமாக நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் தவறப்படுவீங்க. நாளைக்கு விஜயை நம்பி நீங்கள் போறிய, விஜய் வந்து நாளைக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது விஜய் அவர்கள், அதாவது தாவேகா கட்சிக்கு வந்து 118 இடங்கள் வந்து தேவை. இப்போ 108ல் காங்கிரஸ், அதாவது 20 வருடங்களாக வந்து திமுக ஆதரவாக இருந்த காங்கிரஸ் வந்து இப்போ தாவேகாக்கு ஆதரவாக வந்து போயிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் வந்து தாவேகாவோடு செல்வதற்கு தேர்தலுக்கு முன்பே முயற்சி செய்தார். அவர்களை அப்போதே அனுப்பி வைத்திருக்கலாம். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்போவே அனுப்பி வச்சிருந்தா காங்கிரஸ்க்கு இப்போ ஒரு நல்ல சீட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது அரசியலில் வந்து நம்ம கணிக்க முடியாது. ஒருவேளை வந்து பின்னடைவாக இருக்குமா முன்ன இப்போ. ஏன்னா விஜயோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு யாருமே கூட்டணிக்கு போகலாம். அதிமுக கூட்டணியிலிருந்து கலட்டி விடப்பட்ட புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட போகலை. எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார். யாராவது போனாங்களா? யாருமே போகல. அப்போ என்ன காரணம்? அவருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் என்பது நிரூபிக்காத பட்சத்தில் யாரும் போவதற்கு அவர் மீது சந்தேகப்பட்டுக்கிட்டு போகல. இப்போ தனிப்பெரும்பான்மையாக வந்து இப்போ அவர் 34% பெற்றதுனால இப்போ 2 அணிகள் போட்டி போடுது. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தருகிறோம்னு சொல்லிட்டு, சிபிஎம், சிபிஐ மாதிரி கட்சிகள், விசிக மாதிரி கட்சிகள்லாம் ஆதரவு நிலைப்பாட்டுக்கான கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க தாவேகாலிருந்து அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து என்னென்னா, திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மதச்சார்பற்ற சக்தியாக விஜய் திகழணும், அவர் பாஜகவின் பக்கம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆதரவு தரலாம் என்கிற ஒரு மனநிலையில் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பக்கம் அதிமுக நாம் ஏன் ஆதரவு நிலைப்பாட்டை தரக்கூடாது என்று அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சிவி சண்முகம், அதே மாதிரி அதிமுகல இருந்தும் வந்து 36 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாக்கு இணைய போகிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது இணைகிறார்களா, ஆதரவு நிலைப்பாட்டை தருகிறார்களா என்பது இனிமேல் தான் தெரியும். இணைவது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டிலே இனிமேல் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதிமுகவால் வந்து இனிமேல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கிற ஒரு நிலைமை வந்து விட்டது. நிரந்தர எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பதற்கு கட்சிக்காரர்கள் விரும்புவார்களா? இப்போ ஆளுங்கட்சி அந்தஸ்திலே இருந்த கடந்த காலங்களிலே இருந்த காங்கிரஸ் கட்சி 67 வீழ்த்தப்பட்டதற்கு பின்பு மீண்டும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. மூப்பனார் போன்ற தலைவர்கள் எல்லாம் கட்சியை மிக வேகமாக வழிநடத்தியவர்கள், மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைய செய்தவர்களால் கூட ஒரு தனித்த கட்சியாக வந்து பெரிய அளவிலே அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கான இடத்திற்கு போக முடியவில்லை. அதே மாதிரி அதிமுகவும் ஏறத்தாழ இனி ஒரு முறை அதிகாரத்துக்கு வர முடியுமா என்கிற இடத்துல வந்து இல்லை, அவங்க வீழ்ச்சி அடைந்து விட்டார். அப்போ இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது திமுகவா தாவேகாவா என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. அதனால் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிற்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சென்றால் நம்ம அதிகாரத்திலே பங்கு வைக்கலாம், அமைச்சரவையிலே பங்கு வைக்கலாம். எடப்பாடி இனி ஒரு முறை முதலமைச்சர் ஆக மாட்டார், இதற்கு பதிலாக விஜயை வந்து நம்ம ஆதரிப்பதன் வழியாக நாம் அமைச்சரவையிலே பங்கேற்கலாம் என்கிற ஆசை பல பேருக்கு இருக்கிறது. அதனால் யார் கையாள போகிறார்கள்,
இப்போ காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பது, விசிக ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பது என்பது முற்போக்கு சக்திகளின் கைகளிலே விஜய் இருக்க போகிறாரா? அதிமுக உள்ளே போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, அதிமுகவை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் பாஜக இயக்குகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்போ மறைமுகமாக பாஜகவினுடைய ஆட்சியை வந்து அதிமுகவின் வழியாக தாவேகா சந்திக்க போகிறதா அப்படின்னு இருக்குது. மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக விஜயை வந்து விட்டு வைப்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும்னு ஏற்கனவே வந்து முக்கியமான அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க தேசிய கல்விக் கொள்கையில். இப்போ அந்த கோரிக்கையை வந்து தாவேகா வந்து ஏற்குமா? இந்த ஒரு கேள்வியும் வந்து இப்போ எழுப்பப்படுதில்ல. இது மாதிரி பல நெருக்கடிகளை தருவாங்க. அப்போ இந்தியை ஏற்றுக்கொண்டால் என்னாகும்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும். இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து இந்தி திணிப்பை வந்து விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னா பெரிய இன்னொரு மொழி போராட்டத்தை அவர்கள் தொடங்குவார்கள். இப்போ பல நெருக்கடிகளை அவர் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல் வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக 5000 கோடி நிறுத்தி வச்சாங்க. இவங்க எப்படி வாங்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படின்லாம் அவங்க கதை கட்டி விட்டாங்கல்ல. இப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? இப்போ திமுக சந்தித்த எல்லா நெருக்கடிகளையும் தாவேகாவும் சந்திக்கும்ல. திமுகவை வந்து கொள்கை வெளிப்பட்டவர்கள், கோட்பாட்டின் வழியாக அரசியலில் பயிற்சி பெற்றவர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டார்கள். இங்கே தலைமையிலிருந்து கட்சியினுடைய கடைசி தொண்டன் வரைக்கும் யாருக்குமே அரசியல் பயிற்சி கிடையாது, அனுபவம் கிடையாது. எப்படி நிர்வாகம் செய்வார்கள், எப்படி வந்து அதை ஆட்சியை வழிநடத்துவார்கள், எப்படி எதிர்ப்புகளை சமாளிப்பார்கள், நிதி பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி செய்வார்கள், நிறைய கேள்விகள் இருக்கிறது. இது வந்து எளிது கிடையாது. உங்களை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாச்சு, நீங்கள் நீந்தணும், நீங்கள் நீச்சல் வீரர்னு சொன்னீங்க, உங்களை தூக்கி கடலில் போட்டாச்சு, நீங்கள் நீந்தி கரையேறணும். இது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். சார், திமுக செய்தியாளர் இளங்கோவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாளுக்கு நாள் வந்து காங்கிரஸோட வீழ்ச்சி வந்து கீழே போயிட்டே இருக்குது, அதே மாதிரி திமுகவுடைய முதுகில் வந்து காங்கிரஸ் குத்திட்டாங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 10 சீட் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்கல்ல. காங்கிரஸுக்கு பெரிய தனித்த வலிமையெல்லாம் கிடையாது. இப்போ ஜோதிமணி எம்பியாக இருக்காங்கன்னா திமுககாரங்க வேலை செஞ்சால் தான் எம்பி ஆக முடியும். காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு எம்பி ஆக முடியாது. அப்போ எங்களுடைய தயவிலே நீங்கள் 10 பேர் எம்பி ஆகுறீங்க, எங்களுடைய கூட்டணியால் நீங்கள் வந்து திமுக எம்பிக்கள் எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டு காங்கிரஸுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தாவேகா பக்கம் நீங்கள் போவதன் மூலமாக இந்தியா கூட்டணியிலே தார்மீகமாக நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விடுறீங்க. திமுக போன்ற கட்சிகள் தொடர்வதை நீங்கள் வந்து கீழே தள்ளி விடுறீங்க அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு திமுக சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் நாளைக்கு விஜயை நம்பி நீங்கள் போறிய, விஜய் வந்து நாளைக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் திருப்பி திமுகவுக்கும் வர முடியாது, தாவேகா பக்கமும் நிற்க முடியாது, நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அரசியலில் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஒரு பக்கம் காங்கிரஸ்காரர்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பவாத நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடுகிற போது உங்களுக்கு எதிர்காலம் சூனியமாயிரும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு? 5 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போது காங்கிரஸை தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதே மாதிரி பாமக, விசிக, இவங்க 3 பேரில் யார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, எல்லாருமே போனால் தான் அவரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அதிமுக போகணும். ஆமாம், அதாவது அதிமுகங்கிறது இன்னும் கூடுதல் சீட் வச்சுருக்காங்க. இவருங்க வந்து கரெக்டாக பார்டரில் பாஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. அதிமுகங்கிற கூடுதல் பலத்தோடு இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி தாவேகாவோடு போய்விட்டால் கொஞ்ச நாள் இவங்க ஆதரவில் ஆட்சி நடத்திட்டு திடீர்னு ஏதாவது ஒரு பாஜக சொல்கிற திட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா என்ன செய்வாங்க? காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வருவாங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன செய்வாங்க? எதிர்த்து வெளியில் வருவாங்க. அப்போ வாபஸ் பெறுகிற போது இவங்க ஆட்சி ஆட்டம் காணும் போது என்ன செய்வாங்க? அதிமுக உள்ளே போவாங்க. அப்போ இவர் வந்து தனிப்பெரும்பான்மை பெறாததன் மூலமாக
யாருடைய தயவிலே தன்னுடைய ஆட்சியை தக்க போகிறார், தக்க வைத்துக் கொள்ள போகிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்போ ரிமோட் கண்ட்ரோல் யார் இருக்க போகுது? காங்கிரஸ் இருக்க போதா, பிஜேபி இருக்க போதா, அதிமுக இருக்க போதா, யாரிடம் இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி. இது ஒரு இடியாப்ப சிக்கலாக நீடிக்குது. இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார்? இப்போ நீங்கள் மிகப்பெரிய அபிமானத்தோடு ஒருத்தரை உருவாக்குறாங்க தலைவராக அப்படின்னா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதை ஒருவேளை அவர் நிறைவேற்ற தவறிவிட்டால் அவர் மீதான கோபமாக அது வெளிப்படும். அப்போ அதை அவர் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதிமுக தவேகாவுடன் இணைந்தது அப்படின்னா பாஜகனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் இப்போ காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க தவேகாவுக்கு ஆதரவாக வந்து மாறியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பாமக வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு நிபந்தனை விதித்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது துணை முதலமைச்சர் வந்து வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பாமக தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக ஒன்று சொல்லப்படுது. இது உண்மையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு நெருக்கடி வருகிற போது அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தேமுதிக வந்து 10 சீட்டு வாங்கினாங்க, டிமாண்ட் பண்ணி தானே வந்தாங்க, ராஜ்யசபா கொடுங்கன்னு சொல்லி தானே வந்தாங்க. 10 சீட்டில் போட்டிக்கிட்டு ஒத்த சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. 5 சீட்டு ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க. 10 தொகுதி கொடுத்து ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கும் 5 தொகுதி கொடுத்து 2 ஆள் ஜெயிக்கிறதுலையும் எது வெற்றி? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது சௌமியா அன்புமணியை வந்து துணை முதலமைச்சராக்குங்க என்று கேட்பது இருக்குல்ல, அது இந்த நெருக்கடியை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார். ஆனால் இந்த நெருக்கடியை விரும்புவார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ்லேயோ கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அப்படி ஒரு நெருக்கடியை தரமாட்டாங்க. அதனால் பாமக உள்ளே வருவது அப்படிங்கிறது விசிகா இருக்கிற வரைக்கும் நடக்காது. விசிகாவா பாமகவா அப்படின்னு ஒரு எதிரெதிர் துருவ அரசியல் வந்து இருக்குது. எப்படி பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்க முடியாதோ, திமுக இருக்கிற இடத்துல எப்படி அதிமுக இருக்க முடியாதோ, அது மாதிரியே விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்காது, பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காதுங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது. நாளைக்கு பதவியேற்பு விழாக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வருவார் அப்படின்னு ஒரு விஷயம் செய்தியும் பரவிட்டு இருக்கு. அவர் வருவாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது, பதவியேற்பு விழா நடக்கிற போது அதை கௌரவப்படுத்துகிற விதமாக கலந்துக்கிடுவாங்க பெரிய தலைவர்கள்லாம். அப்படிங்கிறது ஒரு மரபு தானே, ஏற்கனவே உள்ளதான். ராகுல் காந்தியோட இவருக்கு ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது. கடந்த காலங்களிலே அவர் வந்து சந்தித்திருக்கிறார் ராகுல் காந்தியை. அதனால் அவருக்கு அவர் மீது ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக வருகை தருவார்னு நான் நினைக்கிறேன்.